என் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே வணக்கங்க. போன வருடம் உங்களை எல்லாரையும் பார்த்தது, பேசினது, சந்தித்தது, இன்றைக்கி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இருந்தாலும் முடியாத அளவுக்கு 4 வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பேசுகிறது மட்டும் நான், மற்றது எல்லாம் வீட்டில் இருக்க பார்ப்பாங்க. புது வருஷம் அதுவுமா அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நேரத்தோட எல்லா துன்பங்களும் கவலைகளும் போகட்டும். இன்னையிலிருந்து மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், நிம்மதிகள், நினச்ச கனவுகள் எல்லாமே நடக்கணும். எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் முக்கியமாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நான் ஆண்டவனை மனசார ஏசப்பா, விநாயகர், ஈஸ்வரர், அல்லாஹ் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிறேன் என் அன்பான உறவுகளுக்கு. இப்போ மகாநதியில் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் கிருஷ்ணாவுக்கு வேலை போட்டு கொடுத்துட்றாரு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. காவேரியும் பெருமையாக நினைக்கிறாங்க புருஷனை நினச்சி. அதுக்கப்புறம் சைட் ஒர்க்குக்கு போகிறாங்க. நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க, எப்படி வேலை பார்க்குறான் அப்படிங்கிறத கண்டுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, ஆள் வச்சு கண்காணிக்க சொல்கிறாரு. அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம கிருஷ்ணா சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா அவர் அதாவது நியாயம் கேட்டு சொத்துக்காக முரடனாக இருந்தாங்க. ஆனால் நல்ல குணம், தங்கமான மனசுங்க. அவ்வளோ வேலையும் இன்ஜினியருங்கிறத தாண்டி நம்ம வீட்டு வேலைன்னு இறங்கி செய்கிறாங்க. ஒருத்தவங்க வேலை பார்க்க வரலன்னா அந்த மூட்டையை தூக்கி போடுறாரு, எல்லா வேலையும் பார்க்குறாரு. அதையெல்லாம் விஜய்க்கு காமிக்கிறாங்க. பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனால் அன்பு என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு என்னையா பண்ணிகிட்ருக்க, இந்த வேலை நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை யார் இங்கே வேலைக்கு சேர்த்தது, காய்ச்சி மூச்சுன்னு கத்த. இங்கே பாருங்கள், விஜய் ப்ரோ தான் என்னை வேலைக்கு சேர்த்துருக்காரு. ஓ, அவர் சேர்த்தா நீ வந்துடுவியோ அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசுங்கிறாங்க. தள்ளியா அப்படி இப்படின்னு கொஞ்சம் வம்புழுக்கிறாரு அன்பு. அடுத்து பார்த்தா வேகமாக விஜய்கிட்ட போகிறாங்க. விஜய்கிட்ட போய், என்ன அன்பு, என்ன விஜய், நீ எதுக்கு இவனெலாம் சேர்த்துருக்க, இவங்கெல்லாம் எனிமி, காவேரி உன் குடும்பத்தில் சொத்து பங்கு அது இதுன்னு கேட்டு வந்திருக்கான், நீ என்ன சண்டை போட்டவனை சேர்த்து வேலைக்கு சேர்த்துருக்கியா அப்படி இப்படிங்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி விஜயும். இங்கே பாரு, அவன் நல்லா வேலை செய்யலை, அங்கே சும்மா ஓப்பி அடிக்கிறான், எல்லாத்துட்டையும் கலாய்க்கிறான், பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறான் அப்படி இப்படின்னு சொல்ல. அப்படியா, இதை பாருங்கள் சித்தப்பு அப்படின்னு ஆதாரத்தை காமிக்கிறாரு. பார்த்தோன்னே அள்ளு விடுது. ஐயோ சே, தெரியாமல் இவன்ட்ட வந்துட்டோமோ, எல்லாத்தையும் படம் பிடிச்சி வச்சுருக்கானே. அது விஜய் அப்படிலாம் இல்லை, நான் சொல்கிறது இங்கே பாரு, எதாக இருந்தாலும் இதோட நிறுத்திக்கோங்க சித்தப்பா, ஏன் சித்தப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு காய்ச்ச மூச்சுன்னு கத்துறாங்க. அம்மா காண்டாகிறாரு. என்னவோ சொல்லுவாங்க, தானும் இதுங்காது தள்ளியும் இதுங்காதுன்னா அந்த மாதிரி நீங்கள் தான் வேலை பார்க்கல, ஏதோ திண்டத்துக்கு சாப்பிட்றீங்க இருக்கீங்க, ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்களையும் ஏன் சித்தப்பா கெடுக்குறீங்க, அது நான் என்னப்பா உங்களுக்கு பண்ணேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு விஜய் கத்துறாரு. அப்படியே ஒரு மாதிரியா முழிக்க, உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பாட்டிக்காகவும் சித்திக்காக உங்களை பார்க்குறேன், மன்னிச்சு விட்றேன், போங்க அப்படின்னு சொல்லி போய் தொலைங்க, என் கண்ணுல நிற்காதீங்க அப்படின்னு அடித்து விரட்டாத குறையா விரட்டி விட்றாரு. வேறு வழியே இல்லாமல் சித்தப்பு தலையை சொரிஞ்சிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஒரு மாதிரியா ஃபீலில் இருக்க, நான் ஒன்றுமே பண்ணலண்ணா அப்படிங்கிறாங்க. தெரியும் கிருஷ்ணா, எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு தோள்பட்டியில் தட்டி கொடுத்து கட்டிக்கிறாரு. காவேரி அதே மாதிரி வாழ்த்து சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிக்கா அப்படிங்கிறாங்க. நீ வேலையை பாருப்பா, இது நம்ம வீட்டு வேலை அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக நான் என் வீட்டு வேலையை நான் பார்ப்பேன், நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் வரக்கூட தேவையில்லை, எல்லா பொறுப்பையும் நீங்கள் சொன்ன பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும், அந்த 6 மாதத்தில் அம்புட்டு வீடையும் அழகாக முடிச்சு கொடுக்குறது என்னோட பொறுப்பு, என்னட்ட விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாரு விஜய். அதனால் வீட்டுக்கு போய் சொட்டத்தில் பற்ற வைக்கிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க. என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கல, என்ன நடந்துச்சா, ஏன் சித்தப்பா வீடியோ ஆதாரத்தை காமிச்சுமா உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு காமிக்கிறீங்க, என்ன இவங்கெல்லாம் இங்கே பாருங்கள் தாத்தா பாட்டி பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறாங்களா, அப்படியே முறைக்கிறாங்க. அப்படியே அட பாவிகளா, இங்கேயும் போட்டு விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சித்தப்பாவை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு பொண்டாட்டியும் திட்டுது, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வளகாப்புக்கு நாள் குறிக்கிறாங்க. வளகாப்பு சூப்பராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே பார்த்து செய்கிறாரு விஜய். நகை நட்டுன்னு அம்புட்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் செய்கிறாரு. சாரதா கொண்டு போய் பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுது, தன் கழுத்தில் இருக்கிறத எடுக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, தாலி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்தாங்க இந்த காசை வச்சு என்னென்ன வாங்கணும் வாங்குங்க. இல்லை தம்பி, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் ஏன் தெரிய போகுது, அதெல்லாம் தெரியாது, பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கங்கா கிட்டேயும் ஒரு பணம் கொடுக்குறாரு. எதுக்கு விஜய்,
அப்புறம் பெரியம்மா எதுவும் பண்ணலையா அப்படின்னு என் பாட்டி கேட்கும். பாட்டிங்கிறக்காண்டி நான் ரொம்பலாம் சப்பக்கட்டு கட்ட முடியாது. இது இயற்கை தான், அவங்கவுங்க கேட்குறது. இருந்தாலும் நான் என் மச்சினிச்சியை விட்டு கொடுக்க முடியுமா என்ன அப்படின்னு 2 பேருக்கும் தனித்தனியாக பணம் கொடுக்குறாரு. கங்காவுக்கு அப்படி கண்ணில் கண்ணீர் பெருகுது. என்ன கோதாவரி பேருக்கு ஏற்ற மாதிரி கண்ணீர் பெருகுதா, தனித்தனியாக வருது அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை விஜய், உங்களை நான் எவ்வளோ தப்பாக, ஐயோ விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வளகாப்புக்கு எல்லா ஜாமானையும் அவங்க சார்பாக வாங்கியாந்து கொடுக்குறாங்க. முத்துமலர் குடும்பத்துக்கும் இன்வைட் பண்ணுறாங்க. எல்லாம் சிறப்பாக சூப்பராக கிராண்டாக நடக்குதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அம்மாவுக்கும் அக்காவுக்கும் பணம் கொடுத்ததை பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அத்தானை மாமாவை நச்சு நச்சுன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்த ரொம்ப நேரம் நடக்கணும் அப்படின்ட்டாங்களே. 9ஆம் மாதம் வருது. கங்காவுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் காவேரி தான் ஃபஸ்ட்டு பிரசவம் இல்லையா, இவங்க நடந்துகிட்டே இருக்கிறாங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. சித்தப்பனுக்கு சரியான ஆள், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பயமுத்துறான். காவேரி ஒரு மாதிரியாக பயப்படுறாங்க. தோட்டத்தை பக்கம் கீழே கொஞ்சம் லைட்டாக சறுக்கிட்டு விழுக போகிறாங்க. இங்கே முத்துமலர் ஓடி போய் தூக்கிடுறாங்க. வீட்டில் பார்த்தா கோயிலுக்கு எல்லோரும் போயிடுறாங்க. பாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிடுது. பார்த்தா ஒருத்தருமே இல்லை. ஐயோ அப்படிங்கல சிந்து ஓடி வருது. அம்மா என்னம்மாச்சு பாருடி உன் அக்காவுக்கு அப்படிங்கல தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. விஜய்க்கும் தகவலை சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அலறி அடித்து ஓடுறாங்க. எல்லாரும் போகிறாங்க. தாத்தா பாட்டி 50 பேர் கோயிலுக்கு போனவங்க, ஆஸ்பத்திரிக்கு போனவங்க, அவ்வளோ பேர். என்னாச்சுங்கல்ல, இந்த மாதிரி பொண்ணு விழுந்துருச்சு, வலி வந்துருச்சு, அதாவது பனிக்குடம் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே புள்ள பக்கணும் அப்படின்றதுக்கு ஆண்டை முன்னத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லல. குழந்த மியாவ் அப்படின்னு ஒரு சவுண்டு, அழகாக குழந்தை சத்தம் கேட்டோன்னே விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. இங்கிட்டும் நடக்கிறாரு விஜய். என்னவோ ஏதோன்ட்டு சிந்துவை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ்மா அண்ணா விடுங்கண்ணா அப்படிங்குது. மாமான்னு சொல்லணும், அண்ணான்னு சொல்லுது. பார்த்தா குழந்தை பிறந்தது. எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கலை. அப்படியே ஓடி போய் குழந்தை பிறந்துருச்சு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. வந்து பாருவாங்க அப்படின்னு உள்ளார போகிறாங்க. பார்த்தா சிங்கக்குட்டி மாதிரி விஜய் அப்படியே உரிச்சு வச்சுட்டு முழுன்னு முழுக்குன்னு அழகாக உருளைக்கிழங்கு மாதிரி உள்ள பிறந்திருக்குங்க. அதை தூக்கி பார்க்குறாங்க. ஐயோ சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மயக்கத்தில் இருக்காங்க. என்னது மயக்கத்தில் இருக்கா, இல்லை தெளிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. பார்த்தா மறுபடியும் ஐயோ அம்மானு கத்துறாங்க. என்னாச்சுங்கிறாங்க. என்னன்னு தெரியலையே, கொஞ்சம் வெளியில் இருங்க கொஞ்சம் அப்படின்னு வெளியில் போக சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்தும் பிரசவம் இன்னொரு குழந்தை இருக்குது. எங்கே தெரியாதா, ஸ்கேன்லாம் பண்ணியிருப்பாங்க. சரி விடுங்க, கதைக்கு கால் இல்லை, நம்ம ஆராயக்கூடாது, பழமொழியை அனுபவிக்கணும், அவ்வளோதானே ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தா குழந்தை பிறந்தது. உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, நிஜமாவா, அதுவும் சிங்கக்குட்டியா அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி உங்களுக்கு ரொம்ப தான் பேராசை, எனக்கு காவேரி மாதிரி எனக்கு செல்ல பொண்ணு, என் பொண்டாட்டியே வந்து பிறக்கணும், பொம்பளை பிள்ளை என் குழந்தை அப்படின்னு சொல்லல. ஆமாங்க உங்களுக்கு பொன் குழந்தை தான் பிறந்திருக்குங்கிறாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அள்ளி தூக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் காவேரி கண்ணை முழிக்கிறாங்க. காவேரிட்ட குழந்தைய காமிக்கிறாங்க. பாத்தியா நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆம்பளை பிள்ளை அப்படிங்கல. பொய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டேன், தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் பேசுனது பொம்பளை பிள்ளைங்க தான், நீங்கள் ஆசைப்பட்டது தான் அப்படிங்கல. கள்ளி கண்ணை மூடி இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டே புருஷன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு கன்னத்தில் இடிக்கிறாங்க. பாட்டிலேருந்து எல்லாரும் டே பார்த்துடா பச்சை உடம்பு கறி, ஐயோ என்ன எல்லாரும் வரீங்க என் புருஷனை திட்டுறீங்க, அடிப்பாவி உனக்கு எதிர் தானடி அவனை திட்டினோம், அதுக்காண்டி என் புருஷன் என்ன தொட்டுறாரு, அதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா என்னடி அப்படிங்கிறாங்க. இது பிள்ளை பச்சை உடம்புக்காரடி, இருந்துட்டு போட்டோம், இது ஆஸ்பத்திரி இருக்கட்டும், என் புருஷனுக்கு ஆஸ்பத்திரியாக தானே கோயிலாக இருந்தால் ஐயோ போதுமா எந்த இடமா இருந்தேன்னு என் பொண்டாட்டி நான் கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன மாமா அதை தான் நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் அது என் மனசில் பதிஞ்சு போச்சு, உங்கள் உடம்பு மாமா இது, நீங்கள் இந்தாங்க இடிச்சுக்கோங்க, இல்லை முத்தம் கொடுத்துக்கோங்க அப்படின்னு கன்னத்தை காமிக்கிறாங்க. அப்படியே விஜயும் டக்குன்னு ஒரு கிஸ்ஸாக கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷம் ஆகுறாங்க. சிந்துவும் கிருஷ்ணாவும் இதுக்கு முழுது முத்து மலரும் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அழகான ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்தா நல்லா தானுங்க இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போனால் நம்மளோட ஆசை தான், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.